ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட், உங்களுடைய மனசுல ஒரு நீங்கா வழியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்திய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள்ல உள்ள கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் விலகும். இனிமேதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உண்மையான பாண்டிங் கல்யாணம் முடிச்சப்ப நீங்க ஒரு அந்யுன்யமாக வாழ்ந்தப்ப எப்படி ரெண்டு பேரும் புரிதலோட வாழ்ந்தீங்களோ அந்த புரிதல் இப்ப இந்த மாதம் ஆனி மாதத்துல கிரகங்கள் உங்களுக்கு உறுதியா கொடுக்கும். ஸோ அதே போல நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல கட்டாயமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது சந்தோஷத்தை தொலைச்சிட்டு குடும்ப உறவுகள் கூட ஒரு அந்யுன்யமாக வாழ முடியல, குழந்தைகளோட சந்தோஷமா இருக்க முடியல, கூட பிறந்த உறவுகிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டா பேச முடியல, மனசு விட்டு பேச முடியல அப்படின்னு என்னென்ன வருத்தங்கள் என்னென்ன வலிகள்லாம் இருக்கும். அதாவது உறவுகள் மூலமாக ஏற்பட்ட வலிகள் எல்லாம் நீங்கி அதே உறவுகள் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில நீங்களும் ஒருவர். ஓகேவா? அப்ப எந்த உறவை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உறவு உங்க கூட கம்யூனிகேஷன் ஆவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஏற்றம், கவலையே படுத்தாங்க. நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா லாபம் வீட்டுக்கு வரும். புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல நிறைய முன்னேற்றத்தை நீ உணர்வுபூர்வமாக நீங்க உணர முடியுங்கிறது கணக்கு. கொஞ்சம் வீட்டில் சுப செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாட்கள் தேவையில்லாத விரைய செலவு ஏற்படுச்சுல, அந்த விரைய செலவு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக, சாப்பாடு விஷயங்களை அசால்ட் ஆகக்கூடாது. இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக நைட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால கூட்டு தொழில் செய்கின்ற ரிஷபராசி என்பவர்கள் எக்காந்த கொண்டோம் பார்ட்னரை பார்த்துக்குருவாருன்னு அசால்ட்டாக விட்டீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது உங்கள் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வட்டம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் நீங்கள் உணரக்கூடிய தருணம். ஸோ இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப் அற்புதமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மனை பார்த்து மனசார வழிபாடு செய்யும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. ஓகேவா? காலையில் போங்க அல்லது சாயங்காலம் போங்க. ஸோ ஏதோ ஒரு டைம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலை போய் வழிபாடு செய்யுங்க. எல்லா விதமான ஏற்றமும் எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த பதிவானது ஆனி மாதத்தின் 2026ஆம் ஆண்டு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20% அல்லது 30% உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும், நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட வருவாங்களா, நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த உறவு நம்மளை விட்டு போயிருமா, அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஸோ குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருந்தால், சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா, இல்லை இந்த எதிரி தொல்லைகள் எப்படி வருவோம், ஸோ எப்போ நிம்மதியாக இருப்போம்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது. அப்படின்னா அதற்கான சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, அதான் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்டன் நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை,
வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த நாட்டிலேருந்து கூப்பிட்றீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான கால நேரத்தை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரத்தை குறிப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடுகளையும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.